Hi all, welcome back to my channel Bite by Bite. இன்னைக்கு சேனலில் ஒரு சூப்பரான டெம்பிள் ஸ்டைலில் பண்ணக்கூடிய ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் டைமில் செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி ரவா கேசரி. ஆனால் சில மெத்தடை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் மாதிரி நம்மளோட கேசரி போயிடும். கல் மாதிரி ஆகிடும், இல்லை பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நான் செஞ்சுருக்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல சாஃப்டான ஒரு கேசரி வரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கல் மாதிரியோ பேஸ்ட் மாதிரியோ ஆகாமல் வரும். ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ரவை, நெய், எண்ணெய் அண்ட் சர்க்கரை, திராட்சைப்பழம், முந்திரி பழம், இவ்வளவு தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கணும். ஏன் இதை ஃபுல்லாக நெய்யிலேயே செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நெய் வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். இது ஒன் ஆஃப் தி ரீசன். ஃபஸ்ட்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ரவையை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு டோட்டலாக ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஒரு 3 to 4 மினிட்ஸ் டைம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் 25 கிராம் அளவுக்கு கிஸ்மிஸை அதிலேயே ஆட் பண்ணியிருக்கேன். நான் கேஷ்யூஸை வந்து பச்சையாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் கேஷ்யூஸை வந்து பச்சையாக லாஸ்ட்டில் சேர்த்துருப்பேன். ஸோ மொத்தம் 7 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. பட் நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கும். இந்த டைம்லேயே சைட் பை சைடு நல்ல ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1க்கு 3 கணக்கு. 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி. ஸோ 250 கிராம்ஸ் ஆஃப் ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 750 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். கொதிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ வறுத்துட்டு கொதிக்கிற தண்ணி, இது நீங்கள் உப்புமா செய்யும்போது இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் தண்ணியில் வந்து கேசரி பவுடர் போடல. மொத்தம் 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 1/4 டீஸ்பூனில் பாதியை வந்து நான் ரவையோட வெந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப சுகர் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிடும். சுகர் சேர்த்த கையோட ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து குயிக்காக டர்ன் பண்ணி விடணும், ஸ்டிர் பண்ணி விடணும். அண்ட் லம்ஸ் வந்து பிரேக் ஆகி விட்டுறணும். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால லம்ஸ் பெருசாக வந்து ஃபார்ம் ஆகாது. டெம்பிள் ஸ்டைல் கேசரின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து இந்த பச்சை கற்பூரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். ஒரு சின்ன கல் அளவு நம்ம ஏலக்காய் இடிக்கும்போது அது கூட இடிச்சிட்டு இந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளது எல்லாமே கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் லம்ஸ் எல்லாமும் உடஞ்சிருச்சு. பாத்திரத்தை விட்டு வந்து சேர்ந்து வர டைமில் பாக்கி இருக்கிற ஃபுட் கலரும் அண்ட் நெய்யில் வந்து ஹாஃப் த குவான்டிட்டியும் போட்டு நல்லா நான் வந்து ஸ்டிர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக டைட்டாக பிடிச்சிருச்சுன்னு, நான் கரண்டியை திருப்பி வச்சு தான் கலர்ற அளவுக்கு டைட்டாகவே பிடிச்சிருச்சு. ஸோ பாத்திரத்தை விட்டு இப்போ நெய்யை விட்டதும் பார்த்திங்கன்னா டைட்டாக இருந்தது திரும்ப ஸ்மூத் அவுட் ஆகி அப்படியே வந்து பாத்திரத்தை விட்டு ஒட்டாமல் ஸ்டிக் ஆகாமல் வந்து நமக்கு வெளியே வந்துடும். இந்த ஸ்டேஜில் கேசரி இஸ் ரெடி. எனக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேசரியை கூட ரியல் கேசரி சாஃப்ரான்ஸை கூட நீங்கள் பாலில் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டிக் ஆகாத சூப்பரான ஒரு கேசரி வந்து ரெடி ஆகும். நல்ல கோவிலில் நமக்கு கிடைக்கிற அதே பிரசாத ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற டேஸ்ட்டில் இருக்கிற அதே கேசரி நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இது வந்து கும்பகோணத்தில் நான் வந்து கோவிலில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஸோ அந்த மெத்தட் தான் நான் வீட்டில் வந்து செய்கிறேன். இதோட கேலரி ஃபேக்ட்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.